ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, போன பகுதியில் கோபத்தை வேதத்தின்படி கையாள்வதை எப்படி, ஆவிக்குரிய கோபத்தை குறித்து போன பகுதியில் பார்த்தோம். இந்த பகுதியில் நமக்கு மனுஷிகமாய் வரக்கூடிய கோபத்தை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3 முதல் 5 வரை. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. போன பகுதியில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுக்கு எதனால் கோபம் வந்துச்சு? ஆவிக்குரிய கோபம், நீதிக்கான கோபம் வந்துச்சு. ஆனால் நமக்கு வரக்கூடிய கோபம் மனுஷிகமான கோபம். இந்த கோபத்தை நம்ம எப்படி மேற்கொள்கிறது? இந்த பகுதியை வாச்சோம். எல்லா மனுஷருக்குள்ளேயும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தையே இருக்க கடவுது. இன்றைக்கி நமக்கு எதுக்காக கோபம் வருது அப்படின்னு சொன்னால், நம்மளை ஏதாவது பேசிட்டாங்க, மேலதிகாரிகள் பேசிட்டாங்க. பெரும்பாலும் இணங்கிறது இல்லை. ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளணும்? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனையை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுவார்? வீண் பெருமையினால இல்லை, வாதினால இல்லை, மற்றவர்களை தங்களிலும் மேலானவர்களாக நினைக்கும் பொழுது கோபம் வராது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இந்த மனுஷிக கோபத்தை குறித்து பரிசுத்த வேதகம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பரிசுத்த வேதகம் முதல்ல 2 காரியங்களை தேவன் கணக்கு வைக்கிறதா பார்க்க முடியும். ஒன்று நம்மளுடைய கண்ணீர், 2வது வாயின் வார்த்தைகள். தேவன் நம்ம வாயின் வார்த்தைகளையும் கவனிக்கிறவர், நம்ம சிந்தனைகள் இருக்கிற எண்ணங்களையும் கவனிக்கிறவர். அதனால் வாயில் ஒரு வார்த்தை பேசுறது, சிந்தனையில் அவங்கள குறித்து அற்பமாக நினைக்கிறது, இதுவும் நமக்கு பாவமாக தான் வரும். சரி, இந்த கோபத்தை குறித்து வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான். இந்த ராஜா அப்படிங்கிறது நமக்கு மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய கோபம். அவங்க நம்மகிட்ட கோபமாக பேசும் பொழுது பதிலுக்கு நாம் திருப்பி பேசக்கூடாது. ஏன்னா ரோமர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 13வது அதிகாரத்தில், உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கு, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. தேவன் நமக்கு ஒரு மேல் அதிகாரிகள், அது ஊழியர்களாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மேல் எஜமானாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம். நமக்கு மேலான அதிகாரத்தில் தேவன் ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கீழ்ப்படியணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். அவங்க ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது எல்லாருமே மனிதர்கள் தான். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாரும் மனுஷர்கள் தான், எல்லாருக்கும் தவறுவார்கள். அவர்களை தான் ஒன்று சொல்லும் பொழுது, உன் ராஜா உனக்கு விரோதமாக பேசும் பொழுது மேலே எழும்பும்போது நாம் மெதுவான பிரதியுத்தரத்தை கொடுக்கலாம். பொதுவாக வேலைக்கு ஏன் நீ தாமதமாக வந்த, வேலை ஸ்தலத்தில் ஒரு தவறுகள் நடக்குது, பெரிய பிரச்சனையாக மாறுது. அப்போ அந்த இடத்துல போய் இனிமேல் இப்படி நடக்காத, என் மேலே தவறு, நான் அதை இனிமேல் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அதுக்கு 3 மணி நேரம் பேசுவான். பொதுவாக இன்றைக்கி பல பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் தப்பே செய்ய மாட்டேன், இவங்க என் மேலே தப்பு சொல்லிட்டாங்க. இந்த பெருமை தான் அநேகம் பிரச்சனைகளுக்கு காரணமாக போகுது. வேதத்தில் வாசிக்கிறோம், இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்துறோம், மெதுவான பிரதியுத்தரம். நம்ம இணங்கிறது, தயவாக பேசுறது பல கோபத்தை ஆற்றிரும். அன்பு பிரதானம். நம்மகிட்ட ஒருத்தர் கோபமாக பேசுகிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் அன்பை, ஒரு தயவை, ஒரு இரக்கமாக கூட கூட பதிலாக பேசாமல், சில நேரத்தில் பேசுகிறதும் பிரச்சனைக்கு நேராக வழிவகுக்கும், பேசாமல் இருக்கிறதும் பிரச்சனைக்கு நேரம் வழிவகுக்கும். 1 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அதுவும் கோபத்தை தோன்றும். பாரு, நான் இவ்வளோ பேசுகிறேன், எதுவுமே பேசாமல் இருக்காங்க பாரு அப்படின்னு ஒரு குற்றம் வரும். அதுவே கூட கூட பேசினாலும் பிரச்சனை வரும். ஞானமாக எப்போ பேசணுமோ அப்போ சாந்தமாக மெதுவாக பிரதியுத்தரம் கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாகவே சமாதானத்துக்கு நேராக வழிவகுக்கும். எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் கணவன் மனைவியோடைய சமாதானத்தை, அன்பு, ஐக்கியத்தை பார்க்குறோம். எபேசியர் 5 நீங்கள் 22லேருந்து வாச்சிங்கன்னா, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்துருங்க, கணவன் மனைவி கிட்ட அன்பு செலுத்தணும், மனைவியும் கணவன்கிட்ட பயபக்தியாக இருக்கணும். இது 2ம் ஒரு குடும்பத்தில் வந்துச்சு அப்படின்னா தெய்வ சமாதானம் இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், அநேக குடும்பங்களில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக்குறோம். குடும்பத்தில் ஏன் இன்றைக்கி பிரச்சனை வருது? கணவன் மனைவிக்குள்ளே ஏன் இந்த பிரச்சனை வருது?
கணவன் நினைக்கிறாங்க என்ன 100க்கு 100 என் மனைவி புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. மனைவி சொல்லுவாங்க அதே மாதிரி என்னையும் என் கணவன் 100க்கு 100 புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக மனைவிக்கு வீட்டில் சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம். கணவர் காலையில் ஆஃபீஸ்க்கு வேகமாக புறப்பட்டு போயிருப்பார். அப்போ ஒரு வார்த்தை மட்டும் கேட்டு போயிருக்கலாம், என்னம்மா உடம்பு சரியில்லையா, சரி ரெஸ்ட் எடு போயிருப்பார். ஆனால் இந்த மனைவி நினைப்பாங்க, பாரு ஆஃபீஸ் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் காலைல உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தேனே, ஒரு வார்த்தை ஏன்னு கேட்டார். அந்த கோபத்தை சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்க. ராத்திரி ஒரு 6 மணி அல்லது 7 மணி அல்லது வழக்கமாக ஆஃபீஸில் அதிகமாக வேலை இருந்திருக்கலாம். தாமதமாக வரும்பொழுது அந்த கோபத்தை காட்டுவாங்க. அப்போ கணவன் நினைப்பாங்க, நான் எவ்வளோ வேலையை முடிச்சுட்டு வரேன், படுத்திருக்கிற உனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா வெளியில் போய் நான் அவ்வளோ வேலையை பார்த்துட்டு வரேன், எனக்கு எவ்வளோ கோவம் வரும். இதே மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் சரீரத்தில் நல்லா இருக்கீங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, நான் எவ்வளோ முடியாமல் இருந்தேன், இதே மாதிரி உங்களுக்கு முடியாமல் இருக்கும்போது நான் இந்த காரியத்தை செய்யட்டுமா? கோவம் வரும்பொழுது நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லது. சண்டை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வாய் பேசுறது மதக திறந்து விடும்போது தண்ணி எப்படி வருமோ, நம்ம கோபப்படும் போது பேசாமல் இருக்கிறது அல்லது சுருக்கமாக ஞானமாக பேசுகிறது அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னால், கோபம் வரும்போது நம்ம இருதயத்தில் ரொம்ப நாளாக தேக்கி வச்சுருப்போம், அத்தனையும் வெளியில் வரும். கோவப்படும் போது ஒரு கணவன் மனைவி பேச ஆரம்பித்தாங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, இவங்க பொண்ணு பார்க்க வந்த நாளில் இருந்து சில காரியங்கள் நடந்திருக்கும், அத்தனையும் அன்னைக்கே தெரிவிக்காமல் அத்தனையும் ஒரு மனைவி மனசில் வச்சுட்டே இருந்திருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள கோவம் வந்துச்சுன்னா கணவன் சொல்லுவார், உன் குடும்பத்தை பற்றி எனக்கு அப்போவே தெரியும், உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு சரியாக டீ கூட கொடுக்க தெரியாத குடும்பம் தானே இது. உடனே அந்த பொண்ணு சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் மட்டும் என்ன, பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கி உங்கள் கால் டாக்ஸிக்கான பணமே எங்கள் அப்பா தானே கொடுத்தாரு. பிரச்சனை வரும் பொழுது, கோபம் வரும் பொழுது நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லாமே புறப்பட்டு வரும். அதனால முடிந்த அளவுக்கு நம்ம வீணான வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறது நல்லது. அப்போ இந்த வார்த்தைகள் வர 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 இவ்வளோ நாள் உன் மனசுக்குள்ளே வச்சுருந்தியா, என் குடும்பத்தை பற்றி இப்படி நீ நினச்சிட்டியா, இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்கும். தேவச்சனமே, நீங்கள் கோபம் வரும் பொழுது பேசாமல் இருக்கிறது நல்லது. அன்பு எங்கே குறையுதோ, நம்மளை மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு ஒருவரை கவனித்தாலே இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும். பொதுவாக இந்த குடும்பத்தை கட்ட வேண்டிய பொறுப்பை கணவன்ட்டு ஆண்டவர் கொடுக்கல. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஒரு பெண் ஞானமாக செயல்பட்டதுனால பெரிய பிரச்சனை வரவிடாமல் தடுத்துட்டாங்க. அந்த பெண் தான் அபிகாயில். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த அபிகாயிலுடைய கணவன் நாபால். இந்த நாபாலை குறித்து அந்த பகுதி வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது, இந்த நாபால் ஒரு பைத்தியக்காரன், முன்கோபி, மனுஷர்களை மதிக்காதவர், சண்டைக்காரன், மதுக்கு அடிமை. இப்படிப்பட்ட ஒரு கணவனை ஒரு பெண் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனால் இப்படிப்பட்ட கணவனோடையும் அந்த பெண் மகா சௌந்தரியவதின்னு வேதம் சொல்லுது. அந்த பெண் வாழ்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. இவர்களுடைய நாபாலுடைய மந்தைய வனாந்திரத்தில் மேய்ப்பர்கள் இந்த நாபாலுடைய மந்தைகளை காத்து கொண்டிருந்த பொழுது தாவீதும் அந்த வனாந்திரத்தில் தான் இருந்தார். சவுலுடைய கைக்கு பயந்து தாவீதோடு இருந்த 400 மனுஷர்களும் வனாந்திரத்தில் இருந்த பொழுது இந்த தாவீது இந்த நாபாலுடைய மந்தைகளையும் காவல் காத்து கொண்டார். நம்ம வனாந்திரத்தில் இருக்கிறோம், இந்த ஆடு மாடுகள் மற்ற கைவர்கள் வந்து திருடிடாதபடி, இந்த ஆடு மாடுகளுக்கு எந்த ஆபத்து வராதபடி அவரும் சேர்ந்து கூட இருந்தவர்களும் சரி இந்த நாபாலுடைய மந்தைகளை காப்பாற்றினாங்க. இதற்கு பிரதிபலனா தாவீது ஒரு காரியத்தை நாபால்கிட்ட கேட்கிறார். தாவீது தன்னோட இருந்த மனுஷனை நாபால்கிட்ட அனுப்புறாரு. நீங்க போய் நான் சாப்பிடுவதற்கு ஏதாவது உதவி வாங்கிட்டு வாங்க, அவருடைய மந்தையெல்லாம் நான் இவ்வளவு நாள் பாதுகாத்துருக்கிறேன், அதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த தாவீதோட இருக்கிற மனுஷன் நாபால்கிட்ட போய் இந்த காரியத்தை கேட்ட உடனே நாபால் துணிகரமா அவர்களை வீணான வார்த்தைகளை பேசுகிறார். தாவீதா அது யாரு, அவங்க அப்பா யார், அவர் எதுக்கு என் மந்தையை பாதுகாக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எதையும் தாவீதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வெறும் கையை அனுப்பினது மாத்திரமல்ல, அவர்கள் அற்பமாக பேசி அனுப்புகிறார். இந்த வார்த்தை தாவீது கேட்ட உடனே மகா கோபம். அந்த நாபாலுக்கு ஒரு நாய்க்கூட நான் உயிரோட விட மாட்டேன், அவன் குடும்பத்தவே நான் அழிக்கிறேன்னு சொல்லி தாவீது புறப்படுறார். இந்த காரியம் நாபாலுடைய மேய்ப்பர்கள் மூலமாக இந்த அபிகாயிலுக்கு தெரிய வருது. அவர்கள் நம்ம மந்தைய வனாந்திரத்தில் பாதுகாத்தாங்க. அவங்க ஒரு உதவி கேட்கும்போது உங்கள் கணவன் இப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, இப்போ அவங்க அழிக்கிறதுக்காக, உங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக புறப்பட்டு வராங்க.
இந்த காரியத்தை அபிகாயில் கேட்ட உடனே துரிதமா ஒரு காரியத்தை செய்றாங்க. அதே அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அபிகாயில் தீவிரமா 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி, இந்த காரியத்தை கேட்ட உடனே தன் கணவனுக்கு தெரியாம அவர்களுடைய கோபத்தை ஆற்றும்படி 5 ஆடை சமைக்கணும்னா துரிதமா சமைச்சிருக்கணும். 200 அப்பம், திராட்சை குலைகள், அத்திப்பழ அடைகள், இத்தனையும் வறுத்த பயிர், இத்தனையும் ஆயத்தப்படுத்திட்டு இவரை சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க. போய் இந்த அபிகாயில் தன்னுடைய பணிவிடை ஆட்களோட போய் தாவீதுக்கு முன்னாடி விழுந்து மன்னிப்பு கேட்டு, என் ஆண்டவனே தாவீதே, நீர் செய்த செயல்களை எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். தயவாய் என்னுடைய கணவரை நீங்கள் மன்னிச்சிருங்க. அந்த மனுஷனுடைய பெயர் எப்படி இருக்குதோ அந்த மனுஷன் ஒரு பைத்தியக்காரன். தயவா நீங்கள் மன்னிங்க. தேவன் உண்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எனக்கு தெரியும். தேவன் ஒரு நாள் உங்களை உயர்த்தி ராஜாவா வைத்திருக்கும் பொழுது நீங்கள் இந்த நாபாலை குறித்து கேள்விப்பட்டீங்கன்னா உங்கள் ராஜ மேன்மைக்கு இப்படி ஒரு பைத்தியக்காரனவா கொலை செஞ்ச அப்படின்னு உங்கள் ராஜ மேன்மைக்கு ஒரு அற்பமான ஒரு இழிச்சொல்லும் இந்த இரத்த பலியும் உங்களுக்கு வேண்டாம். அந்த அரண்மனையில் இருக்கும் பொழுது, சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது இப்படி ஒரு பைத்தியக்காரன் அவசரப்பட்டு கொண்டுட்டோமேன்னு சொல்லி உங்கள் குற்றம், உங்கள் மனசாட்சி வாதிக்கப்படக்கூடாது. அதனால் இந்த பொல்லாப்பை நீங்கள் தயவாக மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இத்தனை காரியத்தையும் உணவை கொடுக்கும் பொழுது தாவீது இடத்துல தேவன் பேசுகிறார். அந்த தாவீது இத்தனை காரியத்தை கேட்டுட்டு, ஒரு பெரிய பாதகத்தை நான் செய்ய விடாதபடி என்னை ஞானமாக நீ பாதுகாத்தேன்னு சொல்லி அந்த மகளுக்கு இறங்கி அந்த மகளை ஆசீர்வதிச்சு கொண்டு போன எல்லா உணவுப் பொருள்களையும் சந்தோஷமாக வாழ்த்தி ஏற்றுக்கொள்கிறார். இந்த காரியம் அபிகாயில் வர்றாங்க கணவனை பார்க்கறக்கு. அவர் குடிச்சு வெறிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். அபிகாயில் ஒரு வார்த்தையும் பேசலை. நம்ம சில காரியங்களை உடனே போய் கணவனை போய் இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை உனக்கு தெரியுமா, நான் தான் பண்ணினேன், இது எதையுமே சொல்லலை. அவர் குடித்து வெறித்து முடிச்சு காலையில் எந்திரிக்கிறாரு. அதற்கு பிறகு இந்த ஒவ்வொரு காரியங்களையும் அபிகாயில் கணவன்கிட்ட சொல்கிறாங்க. தேவன் நாபாலை அடிக்கிறார். 10 நாளுக்குள்ள அந்த நாபால் செத்து போகிறான். இந்த காரியத்தை தாவீது கேட்டு ஞானமா தான் குற்றம் செய்ய விடாதபடி தடுத்த இந்த அபிகாயிலுக்கு மறு வாழ்க்கை கொடுத்து மனைவியாக ஏற்றுக்கொண்டு அந்த மகளுக்கு ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்தார். தேவச்சனமே, இன்றைக்கி நம்மகிட்ட ஒருத்தர் கோவப்படுறாங்கிறதுக்காக பிரதிபலனை நம்ம கோவப்பட்டுறலாம், அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். அவசரம், பதட்டம், கோபம், சண்டை, இது எல்லாமே குடும்பத்தை உடைச்சிரும். வீட்டில் மாத்திரம் இல்லை, உங்கள் சகோதரர்கள்ட்டையா உறவினர்கள்ட்டையா விட்டு கொடுக்கறதுனால கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுதை. தேவனுக்கு ஏதுவாக கோவப்படுங்க. மனுஷிக கோபம் வராதபடி. ஒருவேளை உங்களுக்குள்ள கோபம் இருக்கலாம். நான் முன் கோபமாக படுறேனே, சண்டை போடுறேனே, எனக்குள்ள வாக்குவாதம், என்னை யாராவது எதாவது சொன்னால் என்னால் தாங்க முடியலையே, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன். நீங்களே உங்கள் சமூகத்தில் வருகிறேன், எனக்கு குணசாலியாக என்னை மாற்றுங்கப்பா. ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் கேளுங்க. என் மனைவியை புரிஞ்சிக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க. நான் எந்த இடத்துலையோ, வேலை ஸ்தலத்துலையோ, தொழிலையோ, நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட எங்கேயும் நான் கோவப்படக்கூடாது. ஆண்டவரே ஜெபிங்க. கிறிஸ்துவின் சிந்தையாகிய தாழ்மை, அன்பை நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்றைக்கி கோவப்படும் போது நாங்கள் பதட்டம் அடைஞ்சு, என்னை சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை தடை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி சுயத்துக்காக கோவப்படுறோம். ஆனால் அப்படி கோபப்பட்டா வேதத்தில் வாசிக்கிறோமே, மனுஷ கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது, பழி வாங்குதல் தேவனுக்குரியது. அன்றைக்கி அந்த நாபால தாவீது கொண்டிருந்தா இதோட இன்னொரு பழியும் சேர்ந்து தாவீதுக்கு வந்திருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கையில் கொடுக்கும்போது தேவனே நாபால் அடிச்சீர், பெரிய ரத்த பலிக்கு தாவீதை பாதுகாத்து கொண்டீங்கப்பா. இன்றைக்கி பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. நாங்கள் மற்றவர்களை நேசிக்கணும், மற்றவங்களுக்காக இறக்கம் செய்யணும், விட்டு கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் பிள்ளைகளை நாங்கள் வாழ முடியும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் மனுஷங்க கோபம் வராதபடி எங்களையும் காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தெய்வ செய்தியை பார்க்குற ஜனமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை பூரணமாக நிரப்பட்டும். ஆமென்.